இன்றைக்கி நம்ம பிரதி சமையலில் ரவை வச்சு இந்த பூரி எப்படி பண்ணுறது அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு மைதாவோ கோதுமையோ எதுவும் தேவை கிடையாது, தனி ரவை தான். இதே மாதிரி என்னுடைய சேனலில் ஏற்கனவே தனி ரவை மட்டுமே பயன்படுத்தி ஆப்பம், சப்பாத்தி, இட்லி இதெல்லாம் செய்கிறதுடைய ரெசிபி ஏற்கனவே இருக்குது. அப்போ நேரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடியும் போது என் ஸ்க்ரீன்லேயும் இருக்கும். சரி வாங்க, இனி நம்ம இந்த பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கப்பு ரவை, நம்ம பாம்பே ரவை சொல்லுவோம்ல, இந்த ஃபைன் ரவை, பச்சை ரவை தான், வறுக்கலாம் வேண்டாம். பச்சை ரவையை 2 கப்பு எடுத்துக்கோங்க. இனி இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், எந்த எண்ணெய் வேணுனாலும் உங்களுக்கு விருப்பமான 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம அந்த புட்டுக்கு பெரட்டுவோம்ல மாவு, அதை மாதிரி நல்லா இந்த மாதிரி கையால் நல்லா பெரட்டுங்க. அந்த எண்ணெய் அந்த மாவில் இந்த மாதிரி இருக்கணும், உதிரி உதிரியாக இருக்கணும். இப்போது 1/2 கப்புலேருந்து 3/4 கப்பு வரைக்கும் தண்ணி தேவைப்படலாம். இப்போ தண்ணி 1/2 கப்பு தண்ணியும் ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம புட்டுக்கு எப்படி மாவு பெரட்டுவோமோ அதே மாதிரி நல்ல இந்த மாதிரி உதிரி உதிரியாக பெரட்டிகிட்டே வாங்க. இப்போ முதல்ல நம்ம அழுத்தி பண்ணிடணும்னு அவசியம் இல்லை. இந்த 1/2 கப்பு தண்ணியும் அந்த ரவை அப்படி நல்லா உறிஞ்சிக்கணும். அதுக்காக முதல்ல நல்லா லூஸாக பெரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அழுத்தி ப்ரெஷர் கொடுத்து நம்ம அந்த மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். மொத்தத்தில் எனக்கு 3/4 கப்பு தண்ணியை விட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கம்மியாக தான் தேவைப்பட்டுச்சு. 1/2 கப்பு தண்ணியை விட 1 டேபிள் ஸ்பூன் கூடுதல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி மாவு நல்லா உருட்டியாச்சு, இந்த மாதிரி பரட்டியாச்சு. இனி இதை என்ன பண்ண போகிறேன், ஒரு மூடி போட்டு நல்ல ஒரு குறைஞ்சது 1/2 மணி நேரமாவது இருக்கணும். 1 மணி நேரம்லாம் இருந்தால் நல்லாவே சாஃப்ட் ஆயிரும். இது நான் 1/2 மணி நேரத்துலேயே எடுத்துட்டேன். எனக்கு 1 மணி நேரம்லாம் வைக்கிறதுக்கு இன்றைக்கி நேரம் இல்லை. இனி இதை மறுபடியும் எடுத்து நல்ல இந்த மாதிரி எந்த வெடிப்புகள் எதுவும் இல்லாத மாதிரி உங்களால் எவ்வளோ நேரம் நீட் பண்ண முடியுமோ இதை கொஞ்சம் நல்ல இந்த மாதிரி நீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும், கொஞ்சம் நேரம் நம்ம நீட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வரணும். இது நம்ம சப்பாத்தி மாவை விட ஹார்டாக தான் இருக்கும். இப்போ நமக்கு பூரிக்கு மாவு ரெடி ஆயாச்சு. இனி இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக நீங்கள் கையால் பிச்சு அதை பூரியாக பிறகு தேய்ச்சி எடுக்கலாம். இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி மொத்த மாவையும் 2 போர்ஷனாக வெட்டி அந்த ஒவ்வொரு போர்ஷனையும் இந்த கத்தியால் குட்டி குட்டி துண்டுகளாக வெட்டி வச்சுக்குவேன். அப்போ எல்லா பூரியும் ஒரே அளவில் இருக்கும். இனி நம்ம இந்த வெட்டி வச்ச ஒரு துண்டையும் இந்த மாதிரி குட்டி குட்டி பூரியாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியதான். ஒரு சிலர் சப்பாத்திக்கு நம்ம மாவு போட்டு தேய்ப்போம்ல, அதே மாதிரியே இந்த பூரிக்கு மாவு பரட்டி கோதுமை மாவோ மைதா மாவோ போட்டு அப்படியும் பரட்டுவாங்க. ஆனால் நான் இதுக்கு மாவு தொட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ண மாட்டேன். தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக எண்ணெய் வேணால் தொட்டுக்குவேன். ஏன் மாவு போட மாட்டேன் அப்படின்னா, நம்ம பொரிக்கும் போது அந்த மாவு பொடி ஒட்டி இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் எண்ணெயில் பட்டு எண்ணெய் அழுக்காகும். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டும் பொரிச்சு எடுக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, கடாயில் எண்ணெய் ஊற்றி ஸ்டவ்வை ஆன் பண்ணுவேன். ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடாகிற நேரத்துக்குள்ளே ஒரு 4-5 பூரி உருட்டி தனியாக வச்சுருவேன். அந்த வெயிட்டிங் டைமுக்குள்ளே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் பூரியை உருட்டி அது கரெக்டாக எண்ணெய் சூடாகும். ஒன்றா பூரி போட்டு பொரிக்கிறதுக்கு நமக்கு அந்த கரெக்டாக வரும் அந்த சைக்கிள். பூரி நல்லா உப்பி வர்றதுக்கு அந்த எண்ணெயோட டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். ரொம்ப அந்த ஸ்மோக்கிங் ஹாட் புகை வர அளவுக்கு சூடு இருந்தாலும் நமக்கு பூரி சரியாக வராது, கரிஞ்சிரும். அதே மாதிரி இந்த மாதிரி கரண்டி வச்சு நீங்கள் மேலே அழுத்த மறந்துட்டிங்கனாலும் ரொம்ப பஃபியாக வராது. அதனால் லைட்டாக அந்த மாதிரி அந்த ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அதை ஓட்டையாக வைக்கிறக்கூடாது. அதே மாதிரி இது ரவையில் பண்ணுறதுனால இதுக்கு ரொம்ப கலர்லாம் வராது. ரொம்ப இந்த ப்ரௌன் கலர்லாம் இது பொரிஞ்சு வராது. இந்த மாதிரி வெள்ளையாக வெளுத்துட்டே தான் இருக்கும். அதனால் என்னடா கலர் வரலையேன்னு ரொம்ப நேரம் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா அது கடுக்கு முடுக்குன்னு ஆயிரும், பூரி மாதிரி சாஃப்டாக இருக்காது. சரி, நம்ம இப்போ செஞ்ச பூரியெல்லாம் எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த ரவை பூரியில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, நம்ம பொரிச்ச பிறகும் ரொம்ப நேரத்துக்கு அதனுடைய அந்த ஷேப் அப்படியே அது ஹோல்ட் பண்ணுது. உப்பி இருக்கிறது உப்பியே இருக்குது. பொதுவாக நம்ம பொரிச்ச உடனே எண்ணெயிலேருந்து நம்ம மைதா பூரியெல்லாம் கோதுமை பூரியெல்லாம் நம்ம பொரிச்ச உடனே நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு 5 நிமிஷத்துலேயே அது உப்புனது அப்படியே ஃப்ளாட் ஆயிரும். இது அப்படி இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் சாஃப்ட்னஸ் நமக்கு அந்த கோதுமை பூரி சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு இது சாஃப்டாக இல்லை. அப்போ நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போ நீங்கள் என் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய மற்ற ரவை ரெசிபீஸையும் ஒரு தடவை பார்த்துட்டு நேரம் இருந்துச்சா அதையும் செஞ்சு பாருங்கள். இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.